ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு பேர் எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியை பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டு அவளை வாயடிக்க செய்ய போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் நம்முடைய விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா, சார் நம்ம மல்லி அந்த கம்பெனிக்கு டெண்டரோட விஷயத்தை லீக் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. ஆனால் மல்லி மேடம் இதை பண்ணலை. நம்ம கம்பெனியில் நம்ம கூடயே இருந்த அந்த வினோத் விஷால்ன்ற ஒருத்தன் தான் இதை லீக் பண்ணியிருக்கான். இப்போதான் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா மல்லி மேலே ரொம்ப இறக்கப்பட்டதுனால அன்னைக்கு நம்முடைய மல்லி தான் இந்த டெண்டரோட அமௌண்ட்டை சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏற்றி விட்ட இந்த அக்காவோ இந்த ரஞ்சிதாவோ எப்படி மல்லியை இப்படி டாமினேட் பண்ணி சொன்னாங்க. நம்மளுமே என்ன ஏதுன்னு கேட்காது மல்லியை திட்டிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போனதும் பார்த்தீங்கன்னா அக்கா எங்கே இருக்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா, எதுக்காக விஜய் இவ்வளோ சத்தமாக கூப்பிட்ற, இன்னும் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதும் பார்த்தீங்கன்னா, சரிக்கா மல்லி நம்மளுக்கு ஒரு கம்பெனிக்கு கோட் பண்ணியிருந்த அமௌண்ட் லீக் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டினோம்ல. இப்போ அந்த கம்பெனிக்கு மல்லி அந்த டெண்டரோட அமௌண்ட்டை லீக் பண்ணல. அது நம்ம கூடவே இருந்து நம்ம கம்பெனிலே இருந்து விஷால்ன்றவன் தான் லீக் பண்ணியிருக்கான். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக மல்லி மேலே இப்படி ஒரு பழியை போட்டீங்க. அவன் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்காக தான் போனான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஆனால் இதெல்லாம் நம்பாத. நானும் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு மல்லி தான் லீக் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவன் மேலே கடுமையாக திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி உங்கள் கிட்டக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வியை எழுப்புறாங்க. கேள்வியை எழுப்புறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பதில் கண்டிப்பாக சொல்லுவாங்களா இல்லை இதில் மூடி மறைக்க போகிறாங்களான்றதான் இருக்க போது. அதே சமயம் நம்முடைய மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அக்கா இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதும் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லடா விஜய், அங்கே ரஞ்சிதா ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்கா. அந்த இடத்துல இந்த மல்லியுமே போயிருக்கா. அவங்க தான் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனா அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. உடைச்சதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி அந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருந்தான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, இன்டர்வியூக்கு தான் இருந்திருக்கா. அப்போ ஏன் நீ இங்கே வீட்டில் பிரச்சனை நடக்கிறப்ப நீ எதுவுமே அந்த இடத்துக்கு போனது வந்தது எதுவுமே சொல்லாத மறைச்சிருக்க அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதாவை பார்த்தீங்கன்னா கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறாருங்க. இந்த ரஞ்சிதாவால் பார்த்தீங்கன்னா பதிலே சொல்ல முடியாத பிளன்னு முழிக்கிறாங்க. இனிமே ரஞ்சிதா இந்த மாதிரி நடந்துக்கிற வேலை வச்சுக்காத. மல்லி யாருக்கு எந்த ஒரு கெடுதல் நினைக்காதவ. நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு மல்லி மேலே தொடர்ந்து நானும் கேள்வி மேலே கேள்வியை கேட்டு அவன் மனசு ரொம்பவுமே புண்படுத்திட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமாக ஒரு குடும்பமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்கிறாருங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராஜேஸ்வரியோட மனசில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நமக்கு சாதகமாக நடந்துருச்சுன்னு பார்த்தா இது எப்படி வெளியே வராதுன்னு நினச்சா இப்படி வெளியே வசமாக மாட்டிக்கிட்டோமே. ஏதோ இவ்வளோ கூட போயிட்டு ஒரு குடும்பமாக சேர்ந்து வாழலான்னு என் தம்பி சொல்கிறேனே, அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.